ராஜவம்சத்தின் உயிர்கூடுகள் வைத்திருக்கும் அறை இதுதான். அந்த பார்த்திபனோட உயிர்கூடு எங்க இருக்குன்னு நீயே கண்டுபிடிச்சுக்கோ. ராஜா, நீங்க எனக்கு கொடுத்த வாக்க மீறீங்க. இந்த வேடன் மாமன்னன் எப்பொழுதும் கொடுத்த வாக்கை மீற மாட்டான். அந்த உயிர்கூடு எங்க இருக்குன்னு தான் நீ கேட்ட. அத காற்றந்தான் நான் வாக்கு கொடுத்தேன். அதத்தான நான் இப்ப செஞ்சேன். ககுபரே மன்னா, அந்த பார்த்திபனோட சாம்பல இந்த ராணி கிட்ட கொடுத்துருங்க. உத்தரவு மன்னா. இது வெறும் அஸ்திதான், உயிர்கூட அல்ல. முடிந்தால் இந்த ராஜ அறையில் இருக்கும் பார்த்திபனோட உயிர்கூட நீயே தேடி எடுத்துக்கோ. ககுபரே, வாருங்கள் செல்லலாம். உத்தரவு மன்னா. எல்லா இடத்துலயும் தேடியாச்சு. பேசாம அக்காவை கூப்பிட்டுருவோம். போன் போகலப்பா. நீங்க எல்லாம் போறீங்க தானே நான் ராணி அனுப்பி வச்சேன். இப்ப இப்படி வந்து சொல்றீங்க. ராணிக்கு வேற என்னாச்சுன்னு தெரியலையே. இப்ப நீ போன்ல ட்ரை பண்ணி பாக்க. ராணி போனுக்கு ட்ரை பண்ணி பாக்குறேன். ராணி நம்பர் நாட் ரீச்சபிள்னு வருது. நம்பூதிரி நம்பரும் நாட் ரீச்சபிள் தான் வருது. இந்த டிராமா எப்ப முடியும் தெரியலையே. நடக்கிறது எதையுமே நம்ப முடியலையே. அங்க என்னடான்னா இந்த குடும்பமே ரத்த வெள்ளத்துல இருந்துச்சு. திடீர்னு பார்த்தா ஒண்ணுமே நடக்காத மாதிரி கார் எடுத்துட்டு போனாங்க. அக்கா, எனக்கு இது வரைக்கும் ஒண்ணுமே புரியலக்கா. சித்தார்த்த மூலமாவே அந்த சூடாமணியை இந்த வீட்டுக்குள்ள வர வைக்கணும்னு, அப்பதான் நாம நினைச்சது நடக்கணும் என் பையன் மனோ சொன்னானே. ஒருவேளை அதெல்லாம் நடக்கிறதுக்கான அறிகுறிதான் நான் ஆத்தங்கரைக்கு போனப்ப அங்க அமானுஷ்யமா நடந்ததும் இப்ப நம்பூதிரியும் ராணியும் காணாம போனதும் கூட அதுக்காக தான் இருக்குமோ? என்னக்கா, நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீங்க பாட்டுக்கு ஏதோ யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க. தேவையில்லாம என்கிட்ட திட்டு வாங்காம பேசாம இருங்க. இது பாருங்கக்கா, நீங்க என்ன முறைச்சாலும் சரி, நடக்கிறது எதுவுமே எனக்கு சரியா பட மாட்டேங்குது. இப்போ வரைக்கும் நாம போட்ட பிளான் ஒண்ணு கூட சரியா நடக்கல. சித்தப்பா, கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? தேவையில்லாம அத்தைக்கிட்ட திட்டு வாங்காதீங்க. திட்டுறதா? இவர் பண்ற குடைச்சல்ல முதல்ல இவரை போட்டு தள்ளணும். அதுக்கு தான் வாயை மூடுங்கன்ற. நாம எல்லாரும் எதுக்காக கஷ்டப்பட்டோமோ அது நல்லபடியா நடந்துடுச்சு. எப்படியாவது பார்த்திபனோட இந்த உயிர் கூடு வச்சு மறுஜன்மை எடுக்க வைக்கணும். ராணி, பார்த்திபனோட இந்த உயிர் கூட ரொம்ப பத்திரமா வச்சுக்கணும். அதனால இத நீ முதல்ல கொண்டு போய்
ரகசிய அறையில வச்சிடு. நீங்க வீட்டுக்கு வரலையா சாமி? இல்ல மோளே, நீங்கள 3 பேரும் இனிப்பு இல்லத்துக்கு போங்க. சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி பிரம்ம முகூர்த்தத்துல செய்ய வேண்டிய பூஜை இருக்கு. அதை செய்யறதுக்கான சில விதிமுறைகள் எல்லாம் இருக்கும் மோளே. அதனாலதான் நான் உடனே புறப்படணும். நான் வரேன். ராணி, நம்பூதிரி சொல்ற மாதிரி இந்த உயிர் கூட்ட ரொம்பவே பத்திரமா வைக்கணும். ஏன்னா அந்த வேடம் உனக்கு வரத்தை கொடுத்ததுனால இது உன் கையில கொடுத்தான். ஆனா இதனால அவனுக்கு ஏதாவது பிரச்சனை வரும்னு தெரிஞ்சா கண்டிப்பா இதை அழிக்க வேடம் எல்லா விதத்திலயும் யோசிப்பான். அதனால நம்ம ரொம்பவே ஜாக்கிரதையா இருக்கணும். சம்யுக்தா, நேரம் ஆயிடுச்சு. ராணி வரலன்னு வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் ரொம்பவே பயப்படுவாங்க. வேம்பு சார் தவிச்சு போயிடுவாரு. அதனால சீக்கிரமா நாம போவோம். ஆமாக்கா,